எடுத்துட்டு வந்தீங்க. அது அவங்க தான் சார். தெரியும், அதை நானும் பார்த்துட்டேன். நீ முதல்ல அங்க பாரு. சார், ஆமா சார். அவரை பார்த்து நான் ஒன்னும் பயப்படல. ஒன்னும் அவரை பார்த்துடக்கூடாது. அவர் மட்டும் ஒன்னும் என்னையும் பார்த்துட்டாரு, அப்புறம் நம்ம 2 பேரும் செத்தோம். சார், இப்ப என்ன சார் பண்றது? அவ வேற போயிடுவா சார். அவ எங்கேயும் போயிட முடியாது, நீ டென்ஷன் ஆகாத. கண்டிப்பா நம்ம அவளை பிடிக்கிறோம். ஆனா இப்ப நம்ம அவரை டிவியில பார்த்த மாதிரி அவர் நம்மள பார்த்துட்டாரு வச்சுக்கோயேன், நம்ம ஜோலி முடிஞ்சது. ஃபேஸை ஃபர்ஸ்ட் கவர் பண்ணு. எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. எடு எடு. அச்சிச்சோ, தர்மா சார் கூப்பிடுறாரே. சார் சொல்லுங்க சார். முட்டாள் முட்டாள் முட்டாள், எவ்வளவு முறை போன் அடிக்கிற, எடுக்க மாட்டேன். சார், நான் இங்க மகாலட்சுமி சூப்பர் மார்க்கெட் வந்திருக்கேன் சார். மகாலட்சுமி ஸ்டோர் தானே? நானும் அங்கதான் இருக்கேன். நான் உன்னை இங்க எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், உன்னை காணும். சார், நான் கடைக்குள்ளதான் சார் இருக்கேன். நான் கேஷ் கவுண்டர் பக்கத்துல நிக்கிறேன், நீ வர. சரிங்க சார். உடனே வரணும். தோ வேலை முடிஞ்சிருச்சு சார், தோ வந்துடுறேன். ஏய், நான் சாரதாவோட போட்டோ அமைச்சர், நீ பாத்தியா? சார், நான் வர வழியில நெட்வொர்க் சரியா வேலை செய்யல சார். இதோ இப்ப பாத்துறேன் சார். அறிவு கட்டோடு, முதல்ல பார்த்து தொலை. அவ கையில மட்டும் நீ மாட்டின, உன் கதை காலி. அவ புருஷ வெளில வந்துருவான், நீ உள்ள போவ, தெரியுமா? உனக்கு கொஞ்சமாவது இந்த அர்ஜென்சில புரியாதா? அப்படிலாம் எதுவும் ஆகாது சார். ஏய், அதெல்லாம் நீ எனக்கு சொல்லாத. முதல்ல கேஷ் கவுண்டர் கிட்ட வா, புரிஞ்சுதா? சரிங்க சார். விமானம் சொல்றது கேளு. இப்ப நீ அவளை பிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா இப்ப நம்ம என் அங்கிள்கிட்ட மாட்டணும்னு வச்சுக்கோயேன், அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்ப என்னதான் சார் பண்றது? அவ போறாளே சார். விட்டுரு வெண்பா. எப்ப வந்து சூப்பர் மார்க்கெட் திங்ஸ் வாங்க வந்தாலோ அவ இந்த ஏரியா தான் தெளிவா தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கு விட்டுடுவோம், ஆனா கூடிய சீக்கிரம் அவங்கிட்ட கண்டிப்பா சிக்குவா. சார், வேற வழியே இல்லையா சார்? இப்ப நம்ம டாஸ்க் அவர் கண்ணுல படாம வெளியே போகணும். அதான் வா வெண்பா, போலாம். சார், என்ன சார் இப்படி அவளை கையில கிடைச்சும் மிஸ் பண்ணிட்டோமே. கவலைப்படாத வெண்பா, நான் பாத்துக்கிறேன். வா சார். ஃபர்ஸ்ட் இங்க கிளம்பலாம். வா வா வா. என்ன சார்? சார் வா வா, பாக்கலாம். அவளை இங்க தானே வர சொன்ன, இந்த இடம் கூட தெரியாம. தம்பி, மேடம் இது கொஞ்சம் பில் போட்டுறீங்களா? ஓகே மேடம். டோர் டெலிவரியா இல்ல நீங்களே எடுத்துட்டு போறீங்களா? டோர் டெலிவரி தான். நீங்க தானே எடுத்துட்டு வருவீங்க, போங்க.
போட்டோ ஓபன் ஆக இவ்வளவு டைம் ஆகுது. ரொம்ப நன்றிமா. என் புருஷன் உயிரை காப்பாத்திருக்கீங்க. உங்களை மறக்கவே மாட்டேன். சாந்தி, என்ன மறந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அவ கையில மட்டும் நீ மாட்டின உன் கதை காலி. அவ புருஷ வெளில வந்துருவா, நீ உள்ள போவ, தெரியுமா? அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் வண்டி எடுங்களேன். என்னம்மா அர்ஜென்ட்டா? எங்கம்மா போனோம்? போங்க சொல்றேன், போங்க. ஐயோ சித்தி! சித்தியா? சார் அங்க பாருங்க, முன்னாடி இருக்காங்க. வண்டியை நிறுத்துங்க. பின்னாடி போ, பின்னாடி போ. ஐயோ பேக். அந்த துணி எடுத்து போத்து. கொஞ்சம் வண்டி நிறுத்துங்க, கொஞ்சம் வண்டி நிறுத்துங்க ப்ளீஸ், ப்ளீஸ் ப்ளீஸ். அந்த ஆட்டோ பின்னாடி நகம். கவின் சார் நீங்களா? மேம் நீங்க என்ன இங்க? ஐயோ, நீங்க தெய்வம் மாதிரி வந்திருக்கீங்க. அந்த ஆட்டோ பின்னாடி போன, கொஞ்சம் நான் பின்னாடி ஏறட்டா? ஐயோ மேம், ஃப்ரண்ட்ல வாங்க, ஃப்ரண்ட்ல வாங்க. சரி, அதோ அந்த ஆட்டோ பின்னாடி போங்க ப்ளீஸ். கொஞ்சம் சீக்கிரமா போங்க. அதோ அந்த ஆட்டோ தான், விடாதீங்க ப்ளீஸ். அதுல அந்த லேடி இருக்கா, என் வீட்டுக்கார வண்டியில கஞ்சா வச்சவ. அவளை நான் இப்ப சூப்பர் மார்க்கெட்ல பார்த்தேன். எப்படி அவ தப்பிச்சு போயிட்டா?
அவளை எப்படியாவது பிடிச்சாவணும். பிடிச்சிடலாம் மேடம், கவலைப்படாதீங்க. கொஞ்சம் சீக்கிரமா போங்க. ஆ. அவளை விடக்கூடாது. மேடம் மேடம் கவலையே படாதீங்க, இன்னைக்கு அவளை கண்டிப்பா பிடிச்சிடலாம். சரி, கொஞ்சம் சீக்கிரம். ஐயோ கடவுளே, எப்படியாவது இந்த பிரச்சனையில இருந்து என்ன காப்பாத்திடு. அதே சமயம் எப்படியாவது சித்தி அந்த லேடிய கண்டுபிடிச்சிடணும். ரெண்டும் ஒரே நேரத்துல எப்படியாவது நடந்துடணும். கடவுளே, எனக்காக நீ இதை எப்படி செய்வேன்லாம் தெரியாது, ஆனா சொதப்பிராம எப்படியாவது செஞ்சு கொடுத்துரு ப்ளீஸ். நான் உன்னதான் நம்பியிருக்கேன். கொஞ்சம் சீக்கிரமா போங்க கவின். கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா மாட்டிருப்போம். இன்னொரு தடவை அவன் என்கிட்ட சிக்காம போயிட்டா அப்புறம் என் வீட்டுக்காரரை காப்பாத்த முடியாம போயிடும். மேம் மேம் டோன்ட் வரி மேம், அப்படிலாம் எதுவும் ஆகாது. ஆ, விடாதீங்க, கொஞ்சம் சீக்கிரமா போங்க. என்ன ஒரே டிராபிக்கா இருக்கு, மிஸ் பண்ணிடுவோம் போல இருக்கு. மேடம் ரிலாக்ஸா இருங்க மேடம், கண்டிப்பா பிடிச்சிடலாம். ஆனா ரைட் எடுத்துக்கோங்க. சரிம்மா. ஐயோ ஒரு நிமிஷம் கவின், அவ எந்த சைடு போனா? ஒருவேளை லெஃப்ட்ல போயிருப்பாங்களா? நீங்க லெஃப்ட் போங்க, ட்ரை ஓகே பண்ணுவோம். மேடம். ஐயோ எங்க அந்த ஆட்டோ காணாம போச்சு. ஐயோ நல்ல வேலை தப்பிச்சோம். கொஞ்சம் லேட்டா இருந்தா மாட்டிருப்போம் இன்னைக்கு. சார் பொண்ணே போட்டிருப்பாரு. என்ன இது, மிஸ் பண்ணிட்டோம் போல இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்? இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. அந்த ஒரு நாளுக்குள்ள நான் அவளை கண்டுபிடிச்சாகணும். எந்த பக்கம் போனானே தெரியலையே மேம். அவளை தப்பிக்க விடக்கூடாது. அவளை கண்டிப்பா பிடிச்சாகணும். நீங்க அந்த பக்கம் நான் பாருங்க, பார்க்கறேன். நான் இந்த பக்கம் பாக்குறேன். அறிவு கட்டவள் கண்டவளுக்கெல்லாம் போன் பண்ணிக்கிட்டு நிக்க வேண்டியிருக்கு. ஐயோ, தர்மா சார் தான் என்ன சொல்ல போறாரு தெரியலையே. ஹலோ, சொல்லுங்க சார். அறிவு கட்டவள எங்க இருக்க? சார் வீட்டுக்கு வந்துட்டேன் சார். ஏய், இதுக்கு முன்னாடி ஏன் நீ போன் எடுக்கல? என்னாச்சு உனக்கு? சார் அதை ஏன் கேக்குறீங்க? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க அந்த லேடியோட போட்டோவை வாட்ஸ்அப்ல அனுப்பியிருந்தீங்கல்ல, சூப்பர் மார்க்கெட்ல நேராவே அவங்கள பார்த்தேன் சார். போட்டோல பார்த்த அதே லேடி என் எதிரில நிக்கிறாங்க.
என்ன வேற என்ன செய்ய சொல்றீங்க? அதான் ஒரே ஓட்டமா வீட்டுக்கு ஓடி வந்துட்டேன் சார். கடவுளே, ஏய் அவ உன்னை பார்த்தாளா? அவ உன்னை ஃபாலோ பண்ணலா? சார் பார்த்தது என்னமோ உண்மைதான். ஆனா வீடு வரைக்கும்லாம் என்ன ஃபாலோ பண்ணி வரல சார். நான் எப்படியே தப்பிச்சு வந்துட்டேன் சார். இந்த பாரு சாத்தி, இது எவ்வளவு பெரிய ரிஸ்க்னு உனக்கு கரெக்டா புரியணும். உன்னை எந்த காரணத்தை கொண்டு வீட்டை விட்டு வெளியே வராதான்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டேன். இப்பவாவது புரியுதா? அந்த சாரதா லேஸ் பட்டவ கிடையாது. நீ மட்டும் அவ கையில கிடைச்சனா உனக்கு 7 வருஷம் ஜெயில் கன்ஃபார்ம். புரியுது சார், நீங்க ஏற்கனவே சொல்லிருக்கீங்க. அப்புறம் எதுக்காக வீட்டை விட்டு வெளியே வந்த? சார் நீங்க இப்படி கேட்டா நான் என்ன சொல்றது? நான் வீட்டுக்கு மல்லிகை சாமான் வாங்க வேண்டாமா சார்? அந்த அம்மா கடைக்கு வந்து நிப்பாங்கன்னு எனக்கு என்ன சார் தெரியும்? சரி சரி, வளவளன்னு பேசிட்டு இருக்காத. நான் சொல்றத கேளு. நீ இருக்கிற ஏரியா சாரதாக்கு தெரிஞ்சிருச்சு. உன்னை அவ ரொம்ப நாளா அங்கேயே விட்டு வைக்க மாட்டான். என்ன கேட்டா இமீடியட்டா அந்த வீட்டை காலி பண்ணிட்டு போ. சார் அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல சார். நான் இருந்த வீட்டை காலி பண்ணி தான் இப்ப வேற வீட்டுக்கு குடி வந்திருக்கேன். இந்த இடம் யாருக்குமே தெரியாது சார். பாரு, திரும்ப சொல்றேன், அசால்ட்டா இருக்காத. அந்த சாரதாவை பத்தி உனக்கு தெரியாது. அவ புருஷனை காப்பாத்துறதுக்காக அவ உயிரை கொடுத்தாவது எப்படியாவது உன்னை பிடிக்கணும்னு நினைப்பா. சார் நீங்க சொல்றது எனக்கு புரியுது சார். ஆனா நான் அப்படியெல்லாம் அசால்ட்டா இருக்க மாட்டேன் சார். இப்ப நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இனிமே காய்கறி மல்லிகை சாமான் அவங்க கூட நான் வீட்டை விட்டு வெளியே போகல சார். என்னமோ பண்ணித்தொல, தயவு செஞ்சு வெளியே வராத. வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். சாரி மேம், ஆட்டோ எந்த பக்கம் போச்சுன்னே தெரியல. நான் இன்னும் கொஞ்சம் அலர்ட்டா வண்டி ஓட்டிருக்கணும்னு நினைக்கிறேன். வெரி சாரி மேம். இல்ல விடுங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களால முடிஞ்ச வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணதான் செஞ்சீங்க. இன்னைக்கு அவ தப்பிக்கணும்னு இருந்திருக்கேன். சரி விடுங்க, நான் எப்படியும் அவளை கண்டுபிடிச்சிடுவேன். அவ எங்கேயும் போயிருக்க முடியாது மேடம். அவ இந்த ஏரியால தான் எங்கேயோ இருக்கான். எஸ், அவ கேக்கே நகர் தான். அதை நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஆனா வீடு தான் எங்க இருக்குன்னு தெரியல. எனிவே, அவ அலர்ட் ஆயி வேற இடத்துக்கு மாறதுக்குள்ள நான் எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும். ஒரு நிமிஷம். ஹலோ மேடம், நான் அட்வொகேட் பேசுறேன். உடனடியா ஆபீஸ் கொஞ்சம் வர முடியுமா? ஓ சார், நான் உடனே வரேன் சார். ஒரு 10 மினிட்ஸ்ல அங்க வந்துடுறேன். ஓகே மேம். ஓகே கவின், அட்வொகேட் கூப்பிட்டுருக்காங்க. நான் அவரை பார்க்க போறேன். நீங்க நான் கிளம்புங்க. டிராப் பண்ணிடுறேன். இல்ல இல்ல பரவாயில்ல, நான் ஆட்டோல போயிடுறேன். போங்க. கவின், ஒரு நிமிஷம். நடந்தது எல்லாமே எனக்கு தெரியும். வெண்பா எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டா. மனுஷ எப்ப வேணாலும் எதுக்கு வேணாலும் ஆசைப்படும். ஆனா இவங்களுக்கு இதுதான் சரின்னு ஒரு கணக்கு கடவுள் போடுவாரு. பெரும்பாலும் அதுதான் கரெக்டாவும் இருக்கும். நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். யாழினி உங்களுக்காக பிறந்தவ. உங்க மேல உயிரே வச்சிருக்கா. அவ நம்பிக்கையை உடைச்சிடாதீங்க. இல்ல மேம், அது வந்து நான் தான் எனக்கு எல்லாமே தெரியும் சொல்றேன்ல. இல்ல மேம், நான் அதை சொல்ல வரல. பட் ஆக்சுவலா வெண்பா மேல எந்த தப்பும் இல்ல. நான் தான் கொஞ்சம். எனக்கு அதுவும் தெரியும் கவின். வெண்பா தப்பு பண்ணக்கூடிய பொண்ணு இல்ல. என் பொண்ணு நியாயம் தர்மத்துக்கு கட்டுப்பட்டவ. நான் அவளை அப்படி வளர்த்திருக்கேன். நீங்க படிச்சவரு. உங்களுக்கு நான் சொல்லாமலே கூட எல்லாமே புரியும். இருந்தாலும் உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு. சரிங்க மேம். யாரையும் நீ கண் கலங்கிடக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். சரி, நான் வரேன். ஆட்டோ, அடையார் பொண்ணு லெஃப்ட் போங்க.
ஏய் பொண்டாட்டி வெளியே வாடி. சார் போயிட்டாங்களா? ஓ, அப்பா தப்பிச்சேன். போ அப்படியே உள்ள போ. முதல்ல இந்த இடத்த விட்டு போலாம். ஏய் எதுக்கு அழகா இப்போ?